இன்றைக்கு ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், விவேகானந்தர் ஜெயந்தி. இன்றைக்கு இவ்வளோ ஆண்டுகள் கழித்தும் கூட விவேகானந்தரை நாம ஏன் இன்றைக்கு அவரை போற்றி வணங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இவர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பாறையில 3 நாட்கள் தவம் இருக்கிறார். ஆனா தனக்காக தவம் இருக்கல, தன்னுடைய முக்திக்காக அவர் தியானம் செய்யல. இந்த தேசத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து, இந்து சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து தியானம் செய்தார். இங்க பாரத நாடு ஒரு வல்லரசாக திகழணும் அப்படின்னு நினைத்தவர்ல அவர் சுவாமி விவேகானந்தர் முதன்மையானவர். பல இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். காரணம் என்னன்னா, எங்கெல்லாம் ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை போராட்ட வீரர்களை கைது செய்வதற்காக, அவர்களை கண்காணிப்பதற்காக வீட்டுக்கு போகும்போது எல்லாருடைய வீட்டிலையுமே கூட சுவாமி விவேகானந்தருடைய புத்தகமானது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால அது ஆங்கிலேய அரசாங்கம் அதிர்ச்சி மட்டுமல்ல, பயமும் அடைந்தது. சுவாமி விவேகானந்தனுடைய அந்த சொற்பொழிவு மனதாலும் உடலாலும் எல்லாவற்றினாலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த இதுவே மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது என்று அவர் சொன்னது நேற்று, இன்று, நாளை என்று எல்லா காலத்திற்கும் உகந்தது. அதனாலதான் பகவத்கீதை படிப்பது எப்படி முக்கியமோ அதே போல உடலுக்கு பயிற்சி மிக முக்கியம் என்று உடலினை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய ஜெயந்தி என்று அவருடைய அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும்.